75% அமெரிக்க கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்ல வேண்டிய அவல நிலை தொடர்ச்சியாக அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. வடக்கு ஏமன் சாடா பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கேன்சர் மருத்துவமனையின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்கா எவ்வளவுதான் தாக்குதல் நடத்தினாலும் ஏமன் தொடர்ச்சியாக அமெரிக்க போர்க்கப்பலான USS ஹாரி ட்ரூமன் மீதும் இஸ்ரேல் விமான நிலையமான பென்குரியன் மீதும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இது குறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் என்பவர் கூறுகையில், அமெரிக்க கொடியேந்திய 75% கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் தென்கோடிக்கு சென்றுதான் செல்ல வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும் சூயஸ் கால்வாய் வழியாக செங்கடலில் பயணிக்க முடியவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். கடைசியாக ஒருமுறை அந்த வழியாக எங்களது போர்க்கப்பல் சென்றபோது ஏமன் ஹவுதி படை 23 தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். காசாவை ஆக்கிரமிக்க இஸ்ரேலின் நீண்டகால திட்டம் அம்பலப்படுத்திய தி ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்கும் கட்டுரையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பே காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அரசு திட்டமிட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பெயர் சொல்ல விரும்பாத இஸ்ரேலின் மூத்த இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் கூறியதில் 23 லட்சம் காசா மக்களையும் கடற்கரை ஓரம் உள்ள மிகச்சிறிய இடமான அல் மவாசி பகுதிக்குள் அடைத்து வைத்துவிட்டு மீதி பகுதியை முழுமையாக இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றி பராமரிப்பது என்பதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். இந்த அடிப்படையில் காசாவை நிர்வகிக்க 40,000 இராணுவ வீரர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்தவும் இஸ்ரேலின் அரசு திட்டம் வகுத்ததாகவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது நடந்து வரும் போரில் அந்த அல்மவாசி பகுதியைத்தான் ஹியூமனிடேரியன் ஜோன், அதாவது மனிதாபிமான பகுதி என்று இஸ்ரேல் அழைத்து வருகின்றது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பின் அரசு அமெரிக்காவில் இருப்பதால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற சாதகமான சூழல் இருப்பதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பவில்லை, இந்த போரில் வெற்றி பெற நினைக்கின்றார் என்று ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிதியோன் சார் காசாவை ஆக்கிரமிப்பது தொடர்பாக இதுவரை எதுவும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார். மேற்கு கரையில் 8 பாலஸ்தீனியர்களை கைது செய்த இஸ்ரேல் இன்று அதிகாலை மேற்கு கரையில் உள்ள நெபுலஸ் நகரில் 8 பேரை இஸ்ரேல் படை கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையின் போது மேற்கு கரையில் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் அங்குள்ள பொதுமக்கள் வீடுகளை இஸ்ரேல் படை சூறையாடியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா, லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வரும் அதே வேளையில் சிரியாவின் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை சிரியாவின் பல்மைரா விமான நிலையம் மீதும் T4 இராணுவ தளத்தின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனான் மற்றும் சிரியாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை ஐரோப்பிய யூனியன் கண்டித்து எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் மீண்டும் இஸ்ரேல் இதே போன்ற தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. காசா மக்களை எந்த நாடாவது ஏற்றுக்கொள்ளாதா என்ற தேடுதலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதாக அவரின் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியிருக்கும் போரை கண்டித்தும் உள்நாட்டு பாதுகாப்பு முகமையான ஷின்பெட் தலைவர் பதவியில் இருந்து ரோனன் பார் நீக்கப்பட்டதை கண்டித்தும் இஸ்ரேல் மக்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இன்று செவ்வாய்க்கிழமை நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் இஸ்ரேல் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு கொள்ளையடிப்பதற்காகத்தான் நெதன்யாகு பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கின்றார் என்று கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியான பல போராட்டங்கள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் பெனி கேன்ஸ் என்பவர் கூறியிருக்கின்றார். காசாவில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகளை நடத்தி வரும் இஸ்ரேல் இன்று ஒரு நாள் மட்டும் 23 பாலஸ்தீனியர்களை கொலை செய்துள்ளது. மீண்டும் போர் தொடங்கிய மார்ச் 18 இருந்து இன்று வரை 792 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொன்று குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.